ஹே ஆல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் யூ ஆல் ஆர் டூயிங் குட். இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விலாகோட தான் வந்திருக்கிறேன். ஐ ஹோப் இந்த விலாக் எப்பவும் போல் உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நான் எப்போ விலாக் போட்டாலுமே உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக நோட்டிஃபிகேஷன் வரும். உங்களுக்கு இந்த விலாகில் ஒரு இன்ஃபர்மேஷன் இருந்தாலுமே அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த விலாக் பிடிச்சிருந்துச்சுன்னா தம்ஸ் அப் பட்டனை கொடுத்து ஒரு லைக் பண்ணிக்கோங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்குமே என்னை மோட்டிவேட் பண்ணி நிறைய விலாக்ஸ் அப்லோட் பண்ண ஹெல்ப் பண்ணும். சரி வாங்க இப்போ விலாகுக்குள்ளே போகலாம். அன்றைக்கி லன்ச் குக் பண்ணுறதுக்காக தால், லீக்ஸ், இறால் எல்லாம் போட்டு ஒரு சொதி வச்சுருந்தேன். ஸோ அதோட ரெசிபின்னு தான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். ஒரு மண் சட்டி எடுத்துகிட்டு அதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம், தக்காளி அது வேகிறதுக்கு போதுமான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. தக்காளியும் வெங்காயமும் கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட் ஆகி வந்ததுக்கப்புறமா அதில் கருவேப்பிலை, ரம்பை, நச்சீரகத்தூள், பெருஞ்சீரகத்தூள் எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கணும். தக்காளியும் வெங்காயமும் நல்லா டிரான்ஸ்பரண்ட் ஆகி நல்ல ஸ்மெல் வந்ததுக்கப்புறமா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற பருப்பெல்லாம் சேர்த்து அதை குக் பண்ணுறதுக்கு தேங்காய் பாலோட 2வது பால் எடுத்து வச்சுருந்தேன். அதை சேர்த்து பருப்பை நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும். பருப்பு ஒன்ஸ் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா அதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற லீக் சேர்த்துருக்கிறேன். இந்த சொதியில் கறிக்கொச்சிக்காவும் சேர்த்து பண்ணும்போது வாசனையாகட்டும் டேஸ்ட் ஆகட்டும் நல்லாவே இருக்கும். லீக்ஸ், கறிக்கொச்சிக்காய் எல்லாமே ஹாஃப் குக் ஆனதுக்கப்புறமா நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற ப்ரானை இதில் சேர்த்துக்கலாம். இறாலை சேர்த்து ஒரு 2-3 மினிட்ஸ்லேயே நம்ம எடுத்து வச்சுருக்கிற தேங்காவோட முதலாம் பால் அதாவது கட்டிப்பாலையும் சேர்த்து 2-3 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விட்டோன்னா நம்மளோட பால் சொதி ரொம்ப ஈஸியாகவே ரெடி ஆகிரும். அதுக்கு காம்பினேஷனாக நல்ல ஸ்பைஸியாக இருக்கிறதுக்காக இந்த கறிக்கொச்சிக்காவும் பச்சை மிளகாவும் நான் ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறேன். கறிக்கொச்சிக்காவை ஃப்ரை பண்ணுறதுக்கு முதல்ல இந்த மாதிரி 2-3 சைடில் ஸ்ப்ளிட் போட்டுக்கணும். பச்சை மிளகாவை 2ஆக கீறி எடுத்துகிட்டு அது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்து இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கொஞ்ச நேரம் நம்ம அந்த தண்ணிலையும் உப்புலையும் ஊற விட்டு எடுக்கணும். அந்த உப்பு எல்லாமே அந்த கொச்சிக்காவில் நல்லா ஏறி இருக்கணும். அதுக்கப்புறமா ஒவ்வொன்றா எடுத்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறேன். கறி மிளகாவும் பச்சை மிளகாவும் ரொம்ப சூப்பராகவே ரெடி ஆகிடுச்சு. யாருக்கெல்லாம் இந்த மாதிரி காம்போவில் சாப்பிட்றது பிடிக்கும்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நல்லா சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா ஒரு சின்ன ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா ஈவினிங் கிச்சனுக்கு வந்தாச்சு. ஸோ வந்ததுமே சூடாக ஒரு காஃபியோ டீ இல்லைன்னா பிளேன் டீ போட்டு குடித்தா கொஞ்சம் இதமாக இருக்கும். இப்போது மழை சீசனுங்கிறதுனால இந்த மாதிரி சூடாக குடிக்கும்போது நல்லாவே இருக்கும். என்ன மழை பெய்யுது என்ன வெயில் அடிக்குதுன்னு ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. நல்லா வெயில் அடிச்சிட்ருக்கோம், பார்த்தா சடனாக மழை பெய்கிற மாதிரி இருக்கும். நல்லா மழை பெஞ்சிட்ருக்கும், பார்த்தா வெயில் கொளுத்துற அளவுக்கு சூடு இருக்கும். இப்போது இந்த மாதிரி தான் சிச்சுவேஷன் போயிட்டுருக்கு. நீங்கள் எந்த ஊரில் இருக்கீங்க, உங்களோட கிளைமேட் எந்த மாதிரி இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போது என்னோடய ஈவினிங் காஃபியை நான் என்ஜாய் பண்ணி சாப்பிட போகிறேன். ரஸ்க்கை இந்த மாதிரி பிளேன் டீலேயோ தொட்டு சாப்பிட யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு மறக்காமல் சொல்லுங்கள். அதுலேயுமே அந்த ரஸ்க் என்னோடய ஃபேவரேட். அது ஏலக்காய் ஃப்ளேவரில் இருக்கும். சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். ஈவினிங் காஃபியெல்லாம் குடித்து கொஞ்சம் ரிஃப்ரெஷ் ஆனதுக்கப்புறமா நம்மளோட டின்னர் செய்ய ஆரம்பிச்சிடலாம். என்ன சாப்பிட்லான்னு யோசிச்சுட்டே இருந்தேன். பட் பீஸா கிரேவிங்ஸ் எனக்கு இருந்துகிட்டே தான் இருந்தது. லாஸ்ட்டாக டியூஸ்டே பீஸா சாப்பிட்டேன். என்னென்னு தெரியல, இப்போல்லாம் பீஸா சாப்பிட்ணுன்னு கிரேவிங்ஸ் வந்துகிட்டே இருக்கா. சரி ஓகே, நம்ம வெளியில் வாங்கி சாப்பிட்றத நம்மளே பீஸா செஞ்சிடலான்னு பீஸா செய்ய ஆரம்பித்தாச்சு. இன்க்ரீடியன்ட்ஸோட மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வைக்கிறேன். ஸோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. பீட்சா செய்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஈஸ்ட் ஆக்டிவ் பண்ணி எடுத்துக்கணும். அதுக்காக இன்றைக்கி ஒரு கப்பில் ஈஸ்ட்டு, சுகர், மில்க் பவுடர், வார்ம் வாட்டர் இது எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி இதை ஒரு ஓரமாக எடுத்து வச்சிடலாம். ஸோ ஈஸ்ட் ஆக்டிவ் ஆகிறதுக்கு இடையில் நம்ம பீட்சாக்கான மாவை ரெடி பண்ணிக்கலாம்.
நான் எவ்வளோ மாவு சேர்க்குறேன், அதுக்கு எவ்வளோ தண்ணி சேர்த்துருக்குறேன் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வச்சுருக்கிறேன். ஸோ மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. இந்த மாவை நம்ம எப்போவுமே சல்லடை வச்சு சலிச்சு எடுத்துக்கிட்டோன்னா ரொம்ப நல்லது. நம்ம மாவெல்லாம் வாங்கி வைக்கும்போது சில டைமில் கொஞ்சம் நாள் ஆயிடுச்சுனாலே மாவில் வந்து பூச்சி புழுவெல்லாம் வர ஆரம்பிச்சிடும். ஸோ நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக மாவு வாங்குறதும் நல்லது தான். பட் நம்ம வாங்குகிற மாவு ஃப்ரெஷ்ஷாக இருக்கா இல்லையாங்கிறது நம்மளுக்கு கண்டிப்பாக தெரியாது இல்லையா? ஸோ நம்ம வாங்குகிற ஷாப்லேயே அது ரொம்ப நாளாக இருந்திருக்கலாம். எதுவாக இருந்தாலும் நீங்கள் மைதாவோ ஆட்டாவோ எதுவாக இருந்தாலும் நீங்கள் செய்யும்போது கொஞ்சம் இந்த மாதிரி சல்லடை வச்சு ஜலிச்சு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. இப்போது நம்மளோட மாவில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நம்மளோட ஈஸ்ட் ஆக்டிவானத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மாவை நல்லா டோ கன்சிஸ்டன்சிக்கு பிசைஞ்சு எடுத்துக்கணும். பீஸாக்கு மாவு பிசையும் போது கொஞ்சம் நல்லா இழுத்து பிசைஞ்சோன்னா பீஸா நல்லா சாஃப்டாக இருக்கும். ஸோ நல்லா போல் மாதிரி பிடிச்சிட்டு அதுக்கு மேலால் கொஞ்சம் ஆயிலை ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுட்டு அதை அப்படியே ஒரு ஓரமாக தூக்கி வச்சுருங்க. அது ரேஸ் ஆகி வரணும். இந்த விலாகை நோம்புக்கு முன்னாடியே அப்லோட் பண்ணணும்னு நினச்சேன். பட் இன்றைக்கி தான் இந்த விலாகை அப்லோட் பண்ண போகிறேன். ஸ்ரீலங்கா இந்தியாவில் இருக்கிறவங்களுக்கு இன்றைக்கி தான் ஃபர்ஸ்ட் நோம்பு வச்சுருப்பீங்க. அப்ராட்டில் இருக்கிறவங்களுக்கு இன்றைக்கி டே 2ஆக இருக்கும் நம்புகிறேன். ஸோ எல்லாருமே நல்லபடியாக நோம்பு வைக்கணும்னு நான் ப்ரே பண்ணிக்கிறேன். என்னையும் உங்களோட வேல்யூபிளான துவாக்களில் சேர்த்துக்கோங்க. பேக் டு வீடியோ. ஆயில் வந்து ரீஃபில் பண்ண வேண்டியது இருந்ததா, ஸோ அதையும் ரீஃபில் பண்ணிவிட்டு பீட்சாக்கு மாவு ரெடி ஆகிற வரைக்கும் நம்மளோட மற்ற வேலைகளை பார்த்துடலாம். ஸோ சிக்கனை உப்பு மஞ்சள் சேர்த்து நல்லா வேக வச்சு அதை நம்ம எந்த அளவுக்கு சாப்பிடுவோமோ அந்த அளவுக்கு கிழமாக கிழிச்சு எடுத்துருக்கிறேன். நீங்கள் இந்த மாதிரி பண்ணலைன்னா சிக்கனை க்யூபாக வெட்டிட்டு அதுக்கப்புறமா அதில் உப்பு மஞ்சள் சேர்த்து வேக வச்சு எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கப்புறமா சேம் ப்ராசஸ் தான். சிக்கனில் சில்லி பவுடர், ஜிஞ்சர் கார்லிக்கை இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி சேர்த்துருக்கிறேன். அது கூடவே லெமன் ஜூஸ் சேர்த்துட்டு இதை அப்படியே மிக்ஸ் பண்ணி எடுக்கிறதுக்கு கொஞ்சமாக ஆயிலும் சேர்த்துருக்கிறேன். சிக்கனை நம்ம ஆல்ரெடி வேக வச்சு தான் எடுத்துருக்கிறோம். ஸோ இதுக்கப்புறமா இதை நம்ம திரும்ப டீப் ஃப்ரை பண்ணணும்னு எந்த அவசியம் இல்லை. இதுக்கப்புறமா இதை நம்ம பேக் பண்ணி தான் எடுக்க போகிறோம். அதனாலேயே இதில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு அதை வந்து நார்மலாக ஃப்ரை பண்ணி மட்டும் எடுக்க போகிறேன். ஒரு பேன் வச்சுட்டு அதில் நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற சிக்கனை சேர்த்து நல்லா கொஞ்சம் நேரம் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும். நான் இதுக்கு சிக்கனில் சேர்த்த ஆயில் மட்டும்தான், பேனில் எந்த விதமான ஆயிலுமே சேர்க்கலை. இப்போது அதே சேம் பேனில் நம்ம ஒயிட் சாஸ் பாஸ்தா செஞ்சுக்கலாம். இதுக்கு நம்ம 2 டேபிள் ஸ்பூன் மாதிரி பட்டர் சேர்த்துருக்கிறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம். நம்ம இன்றைக்கி ஒரு பெரிய பீஸா செய்ய போகிறோங்கிறதுனால இன்றைக்கி நான் 2 டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்துருக்கிறேன். அது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் மாதிரி மைதாவும் சேர்த்துருக்கிறேன். இப்போது இந்த பட்டரில் மைதாவை நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும். பட்டரில் நல்லா கட்டிகள் இல்லாமல் மைதாவை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். இன்றைக்கி நான் மில்க் சேர்க்குறதுக்கு பதிலாக மில்க் பவுடரும் சேர்த்து சேம் பட்டரோடையே மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். இதுக்கப்புறமா நம்ம வார்ம் வாட்டர் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கணும். சேர்த்து எந்த லம்ஸுமே இல்லாமல் நல்லா மைதாவோட கரைச்சி எடுத்துக்கணும். இப்போ நம்மளோட ஒயிட் சாஸ் ரெடி ஆகிடுச்சு. இதில் கொஞ்சமாக ரோஸ்ட் பண்ணின சீரகத்தூளும் பெருஞ்சீரகத்தூளும் சேர்த்துட்டு இது கூடவே கொஞ்சமாக உப்பும் ஒரிகானோவும் சேர்த்துக்கோங்க. உங்ககிட்ட ஒரிகானோ, இட்டாலியன் ஹெர்ப்ஸ் இருந்தால் நீங்கள் அதையும் சேர்த்துக்கலாம். வாசனை நல்லாவே இருக்கும். சில நேரங்களில் இதில் நான் சிக்கன் ஸ்டாக்குமே சேர்த்துக்குவேன். அது எல்லாமே உங்களோட இஷ்டம்தான், நீங்கள் வேணும்னா சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம பீட்சாக்கான சாஸ் ரெடி பண்ணிடலாம். யூஸ்வலாக பண்ணுற மாதிரி இல்லாமல் கொஞ்சம் ஈஸி அண்ட் சிம்பிளாக பண்ணியிருக்கிறேன். இந்த சாஸ் பண்ணுறதுக்கு டொமேட்டோ கெச்சப், சோயா சாஸ்,
ரோஸ்ட் பண்ணின சீரகத்தூள், பெருஞ்சீரகத்தூள், ஒரிகானோ, உப்பு, இது கூடவே ஒரு கார்லிக்கை க்ரஷ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இல்லைனா இந்த மாதிரி துருவிட்டு சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் மாதிரி ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க. அதுக்கு மெயினாக ஹனி சேர்த்துக்கணும். ஸோ அவ்வளோதான், நம்மளோட ஜூஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்போது நான் அது கூட சேர்க்க போகிற வெஜிடபிள்ஸ் எல்லாமே கட் பண்ணியும் எடுத்து வச்சிட்டோம். அட் த சேம் டைம் நல்லா பீட்சாக்கான மாவுமே டபுள் த சைஸ் ஆகி வந்திருக்கு. இப்போது நம்ம பீட்சாவை அசெம்பிள் பண்ணிடலாம். பீட்சாவை அசெம்பிள் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு பேக்கிங் ட்ரே எடுத்துக்கோங்க. இல்லைனா நீங்கள் பீட்சா ட்ரே கூட எடுத்துக்கலாம். அதில் ஆயில் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைனா பட்டர் சேர்த்து எல்லா இடமுமே க்ரீஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்கிற மாவையுமே இதில் சேர்த்து கைகளாலேயே விரித்து எடுத்துக்கணும். டோவை நல்லா விரித்து எடுத்ததுக்கப்புறமா ஓரங்களில் இருக்கிற மாவை மட்டும் இந்த மாதிரி மடக்கி விட்டுக்கோங்க. வீடியோவில் உங்களுக்கு பார்த்தாலே கிளியராக தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ணி எடுக்கும் போது பீஸாவோட எட்ஜஸ் எல்லாமே நல்ல கிறிஸ்பியாக நல்ல கலராக வரும். ஸோ அதுக்காக இந்த மாதிரி பண்ணி எடுத்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி பண்ணி எடுக்கிறப்போ சென்டர் பார்ட் வந்துட்டு நல்லா சாஃப்டாகவும் அதுக்கு மேலே இருக்கிற பார்ட் வந்து கிறிஸ்பியாகவும் இருக்கும். சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்டியாக இருக்கும். இந்த ஸ்டேஜில் சென்டரில் நீங்கள் ஹோல் போட்டுக்கணுன்னாலும் போட்டு எடுத்துக்கலாம். ஆக்சுவலாக அது நான் மறந்துட்டேன். பட் என்னோடய பீஸா வந்து பன் மாதிரி மேலே எலும்பி வரல. இப்போ நம்ம செஞ்சு வச்ச சோஸையும் சேர்த்துட்டு அதுக்கு மேலால் நம்மளுக்கு என்னென்ன வெஜிடபிள்ஸ் எல்லாம் வேணுமோ அந்த வெஜிடபிள்ஸ் எல்லாமே அசெம்பிள் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி மஷ்ரூம் சேர்த்துருக்கிறேன். ஸோ அதுக்கு மேலால் சிக்கனும் சேர்த்துருக்கிறேன். உங்களோட இஷ்டம் தான். இதில் நீங்கள் சேர்க்க போகிற டாப்பிங்ஸ் எல்லாமே நம்மளோட விஷயக்கு ஏற்ற மாதிரி நம்ம சேர்த்து எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி மஷ்ரூம், சிக்கன், அது கூடவே வெஜிடபிள்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா டொமேட்டோ, குக்கும்பர், ஆனியன், அது கூடவே நீலவாக்கில் கட் பண்ணின கேரட்டும் சேர்த்துருக்கிறேன். நம்ம செஞ்சு வச்ச சோஸும் பார்த்தீங்கன்னா ஒயிட் சோஸ் நல்லா சூப்பராகவே ரெடியாக வந்துருச்சு. இப்போது இதை இதுக்கு மேலால் டாப்பிங்காக போட்டுக்கலாம். ஒரு ஹாஃபை மட்டும் இப்போ சேர்த்துட்டு அதுக்கப்புறமா வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையுமே நான் அரேஞ்ச் பண்ணி எடுத்துகிட்டு எகைன் அதுக்கு மேலேயும் கொஞ்சம் போட்டு விட போகிறேன். எனக்கு பீட்சாவில் பச்சை மிளகாவோட காரமும் அந்த ஃப்ளேவரும் இருந்துச்சுன்னா ரொம்ப பிடிக்கும். அதனாலேயே கொஞ்சமாக சில்லியை எடுத்து நல்லா குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். அதை பீட்சாவை ஹாஃபாக பிரிச்சுட்டு அதுக்கு மேலே மட்டுமே சேர்த்துக்க போகிறேன். தியா சாப்பிட்றதுனால ஒரு சைடை ஸ்பைஸியாகவும் இன்னொரு சைடை நான் ஸ்பைஸியாகவும் செஞ்சு எடுத்துக்கிறேன். நீங்கள் பீட்சா செய்யும்போது இந்த மாதிரி சில்லியை கட் பண்ணி மேலே டாப்பிங்காக போடும்போது அதோட வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது நம்மளோட ப்ரீஹீட்டட் அவனில் வச்சிடலாம். ரொம்ப ஈஸியாகவே பேக் பண்ணியும் எடுத்துடலாம். ஃபைனலாக பார்த்திங்கன்னா நம்மளோட சூப்பரான பீட்சா ரெடி ஆகிடுச்சு. பீட்சாவை பேக் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் சீஸ் சேர்க்கலை. ஸோ பேக் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா அந்த சூட்லேயே பீட்சாவுக்கு மேலாலேயே சேர்த்துட்டோன்னா சூப்பராக சீஸ் மெல்ட் ஆகி வந்துடும். அப்படி மெல்ட் ஆகலைன்னா ஆஃபாக இருக்கிற அந்த சூடான அவனுக்குள்ளேயே ஒரு 1 மினிட்டோ 2 மினிட் வச்சு எடுத்திங்கன்னா சூப்பராகவே சீஸும் மெல்ட் ஆகி வந்துடும். இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும் எவ்வளோ அழகாக நம்மளோட பீட்சா ரெடி ஆகிடுச்சுன்னு. பீட்சாக்கான மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வைக்கிறேன். ஒயிட் சோஸ் பாஸ்தா சோஸ் அதுக்கப்புறமா இந்த பீட்சா டோ செஞ்சது எல்லாமே வச்சுருக்கிறேன். மறக்காமல் உங்களுக்கு வேணும்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த vlog இதோட எண்டுக்கு வந்தாச்சு. ஐ ஹோப் எப்பவும் போல் இந்த vlogமே உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருந்திருக்கும் நம்புகிறேன். நீங்கள் நம்மளோட சேனலுக்கு இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக வாரீங்கன்னா மறக்காமல் நம்மளோட ரிஷ் தமிழ் vlogsஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் ரம்ஜானுக்கு நிறைய ரெசிபீஸ்லாம் போஸ்ட் பண்ணலாங்கிற ஐடியாவோடு இருக்கிறேன். உங்களுக்கு ஏதாச்சும் வேணும்னா சஜஸ்ட் பண்ணுங்கள். Until then, take care. Thanks for watching.